அதை நடத்தி கொண்டு வரும் இன்றைய ஆளுமை இந்த மாத தலைப்பான தலை என்பது உடலின் உச்சி மட்டுமல்ல, சிந்தனையின் தளம், தீர்மானத்தின் தொடக்கம், தடுமாறும் நேரங்களில் வழிகாட்டும் திசை காட்டி. ஒரு மனிதன் தலை உயர்த்தி நடக்கிறானா அல்லது தலை குனிந்து வாழ்கிறானா அதை தீர்மானிப்பது அவனுடைய லீடர்ஷிப். அத்தகைய தலை என்ற சொல்லுக்கு வார்த்தைகளால் அல்ல, தன் வாழ்க்கையால் விளக்கம் கொடுக்க வந்திருக்கும் இன்றைய ஆளுமையை வரவேற்று தளம் அவரிடம் ஒப்படைக்கப்படுகிறது. அதற்கு முன்பாக இந்த மாவட்டத்தை சேர்ந்த நாமக்கல் கவிஞர் திரு ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் அவருடைய வரிகள் ஒவ்வொரு தமிழனுக்கும், உலகம் முழுக்க வாழும் தமிழனுக்கும் ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும் வார்த்தை என்றால் அது மிக இல்லை. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்ற அவருடைய வரிகள் அந்த காலத்தில் சுதந்திர போராட்டத்தில் தீப்பொறி ஏற்றியது. இன்றும் அது ஒவ்வொரு தமிழனுக்கும் தன்னம்பிக்கை, நேர்மை, ஒழுக்கம், நாட்டுப்பற்று ஆகியவற்றை கொடுத்து கொண்டிருக்கிறது என்றால் அது மிகையல்ல. அந்த வகையில் திருச்செங்கோடியில் இருந்து வந்திருக்கும் இன்றைய ஆளுமை திரு ஸ்ரீபரத் அவர்களை வரவேற்று மகிழ்ச்சியுடன் இந்த தளம் அவரிடம் ஒப்படைக்கப்படுகிறது. நன்றி. தேங்க்யூ ஸோ மச் அருணகிரி சார். ஸோ நம்ம ஊரை பற்றி நம்மளுக்கு தெரிய விஷயத்த விட மற்றவங்களுக்கு இன்னும் அதிகமாக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவங்க எங்கேயாவது சொல்றாங்க அப்படின்னா, நான் இப்போ இந்த மாவட்டத்திலேருந்து வரோம், இந்த மாவட்டத்திலேருந்து வரோம் அப்படின்னு நாங்கள் சொல்றோம் அப்படின்னா சொல்லுவாங்க. ஆனா திருச்செங்கோடு மட்டும் கொஞ்சம் தனி ஒரு திமிர்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா நாங்க மாவட்டத்தை நாங்க சொல்ல மாட்டோம், திருச்செங்கோடுன்னு தான் சொல்லுவோம். இப்போ மதுரையில ஏதோ ஒரு இடத்துல இருந்து சொல்லியிருக்காங்க, ஏதோ ஒரு ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, அவன் மொத்தமாவே மதுரைன்னு தான் சொல்லுவாங்க, மாவட்டமா தான் பேசுவாங்க. ஆனா நாங்க மட்டும்தான் வட்டமாவே பேசுவோம். திருச்செங்கோடு எங்களை பொறுத்தவரைக்கும் ஒரு டிஸ்ட்ரிக்ட், அந்த மாதிரி ஒரு தனி சிறப்பு. ஏன்னா நாங்க ஆரம்ப கட்ட காலத்துல சேலம் டிஸ்ட்ரிக்டோட இணைஞ்சிருந்தோம். அதுக்கப்புறம் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்னு தனியா பிரிச்சு எங்களை நாமக்கலோட இணைச்சாங்க. ஆனா நாங்க அதிகமா இருக்க நபர்கள் பார்த்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் கூட நாங்க அதிகமா இணைஞ்சிருக்கோம். இப்ப நாங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல சேர்ந்தவங்கிறத கேட்டோம்னா, நாங்க எதுக்கு டிஸ்ட்ரிக்ட், நாங்க தனி டிஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி நாங்க ஒரு ஃபார்முக்கு வந்துட்டோம், எப்பயோ வந்தாச்சு. திருச்செங்கோடு பசங்களை பொறுத்த வரைக்கும் திருச்செங்கோடுங்கிறது எங்களுக்கு பெருசு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்ம்ல பார்ப்போம். ஸோ அப்படி நாங்களே கொஞ்சம் பெருமையா பார்க்கறத விட மற்றவங்களும் எங்களை பெருமையா உயர்த்தி சில விஷயங்கள் சொல்றாங்கும் போது கேட்கவே ரொம்ப இனிமையாவும் சந்தோஷமா இருக்குங்க சார். தேங்க்யூ அருணகிரி சார். ஸோ நம்ம நிறைய தரவுகள் நம்ம பார்த்துருக்கோம். அதாவது கிட்டத்தட்ட 16 நாட்கள் நடந்திருக்கு. இந்த 16 நாட்களும் 16 டிஃப்ரெண்டான விஷயங்களை இங்க நம்ம பேசியிருக்காங்க. ஸோ அப்ப இவ்வளவு டிஃப்ரெண்டான விஷயங்களை பேசின இடத்துல நான் என்னத்த பேச அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி வரும்போது நான் யோசிச்சேன், எந்த மாதிரி பண்ணலாம், என்ன கொடுக்கலாம், எதை செய்யலாம், அது என் ஸ்டைல இருக்கும் அப்படின்னு யோசிச்சேன். ஸோ என்னுடைய ஸ்டைல் கொஞ்சம் பிபி ப்ரெசன்டேஷனோட அதை உங்க முன்னாடி காட்சிப்படுத்துறது ரொம்ப சந்தோஷம். விண்டோஸ் எல்லாருக்கும் ஷேர் ஆகுதுங்களா சார்? ஷேர் ஆகுது சார். தேங்க்யூ. ஓகே, ஸோ as usual ஆரம்பிக்கலாம். 9th சென்ஸ் ட்ரெயின் அண்ட் கன்சல்ட்ஸ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து வழங்கும் நட்புலரி நாள். இன்னைக்கு 1145வது நாள், 17ஆம் தேதி 2வது மாசத்துல நம்ம என்ன சந்திச்சிருக்கோம், வருஷம் 2026. ஏன் இந்த ஒவ்வொரு நாளும் டேட் ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, நம்மளுடைய கடந்து வந்த பாதையை என்றைக்குமே நினைச்சு பார்க்கணும். நான் இந்த டெல்டாக்குள்ள வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 300 இல்லை 200 150 டைம்ல நான் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஒரு சில வருடங்கள் கண்டினியூஸா இருக்க முடிஞ்சாலும் ஒரு சில காரணங்களால தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளால என்னால தொடர்ந்து செயல்பட முடியல.
பட் பரவால்ல. அது மறுபடியும் எனக்கு இன்னும் ரீகேப்பா இன்னொரு நாள் எனக்கு இப்போ வர்றதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி. ஸோ இந்த ஒவ்வொரு நட்புடையில ஒரு சின்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்புல ஒரே தலைப்பு தான். அந்த ஒரு தலைப்ப ஒவ்வொருத்தரும் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றது கொஞ்சம் டிஃபரெண்டான விஷயம். அப்போ நாம என்ன புதுசா சொல்ல, நாம என்ன புதுசா சொல்லங்க ஒரு ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா? அந்த கேள்விக்கான தேடலே இன்னும் பெருசா இருக்கு. ஸோ அப்படி இந்த இதுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்புல கொடுத்தது தலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்ப இந்த தலை அப்படிங்கிறத கொடுக்கறதுக்கு என்னுடைய தலையீடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத என்னோட கண்ணோட்டத்துல இருந்து பார்க்க போறோம். இது முழுக்க முழுக்க என்னோட கண்ணோட்டத்துல இருந்து தான். நான் உங்க ஸ்ரீபரத் ஆஸ் அ கார்பரேட் ட்ரைனர். இப்போ நிறைய ட்ரைனிங் செஷன்ஸ் கார்பரேட்டுக்கும் காலேஜஸ்க்கும் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ நாங்க அதை பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் இவி சர்வீஸ் சென்டர்ஸ் நாங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ அட் ப்ரெசென்ட் ரன்னிங் கண்டிஷன் போயிட்டு இருக்கு. இது இது வந்து திருச்செங்கோடு கூட்டப்பள்ளியே நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இது மாதிரி ஒவ்வொரு வேலையா தொழில் ஆகட்டும், இல்லை அதுக்கான ட்ரைனிங் ஆகட்டும், ரெண்டுத்தையுமே நாங்கள் ஈக்குவலாக பேரலாக பண்ணிட்டு இருக்கும்போது இந்த தலைப்புக்கு நான் சரியா இருப்பேனா அப்படின்னு கேட்கும்போது எஸ், என்னால் இது செய்ய முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் எனக்கு வந்துச்சு. ஸோ தலை அப்படின்னு ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அதுக்கு என்னெல்லாம் உள்ள இருக்கும் அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா, உங்க பார்வைக்கு சில புகைப்படங்களை வச்சிருக்கேன். இது சொல்றதுக்கு கொஞ்சம் எளிமையா இருக்கும் இல்லையா? ஸோ சாரி. ஆ இது என்னென்னங்கிறதை யாராவது சொல்ல முடியுமா? கண், சொல்லுங்க. காது, மூக்கு, வாய். அதுதான் இப்ப அடுத்தது டிஎன்ஏ சார், டிஎன்ஏ. DNA. மூளை, டிஎன்ஏ, ரைட். ஓகே. ஸோ இது எல்லாமே என்னன்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பாகங்கள், அதுவும் குறிப்பா நம்ம தலையில் இருக்கக்கூடிய பாகங்கள். உலக நம்ம உடல்ல இருக்கிற எல்லா அமைப்புகளுக்கும் ஒரு சில பாகங்கள் தான் இருக்கு. இப்ப கை எடுத்தீங்க, விரல் மட்டும்தான் அதுல இருக்கும். உள்ள இருக்கிற நியூரான்ஸ் எல்லாம் வேற. அதெல்லாம் வேற கதை. ஆனா கால் எடுத்தீங்களும் அதேதான், கை எடுத்தீங்களும் அதேதான். வெளியே நமக்கு தெரியற அளவுக்கு இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான உறுப்புகள் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, கண் எல்லாருக்குமே தெரியுது, காது எல்லாருக்குமே தெரியுது, வாயும் எல்லாருக்கும் தெரியுது. இது மூணுமே கண்ணுக்கு புலப்படுற ஒரு விஷயம். கண்ணுக்கு புலப்படாம இயக்கிட்டு இருக்க விஷயம்னு சொன்னா மூளை. இதை தாண்டி இந்த மூளையோட அமைப்புக்கு எல்லா கனெக்ஷன்ஸுமே இருக்கு, எல்லா நியூரான்ஸுமே இருக்கு. இந்த நரம்பு மண்டலம் சொல்லுவோம் இல்லைங்களா, அது அத்தனையுமே இருக்கு அப்படின்னு சொன்னா அது டிஎன்ஏ கனெக்ஷன் நியூரான்ஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா ஒரு சில விஷயங்கள். கண்ணு எதுக்காக? நம்ம பார்க்கறதுக்காக. பார்க்கறது நம்ம எந்த வழியா போறோம் நடக்கிறோம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. காதுகள் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? நாம ஒரு விஷயத்த லிசன் பண்றதுக்காக. காதுகள் கேட்கறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். அதே மூளை டிசிஷன், எந்த முடிவு நம்ம எடுக்கிறதா இருந்தாலும் மூளை தான் எடுக்குது. அந்த மூளை எடுக்க முடிவு தான் உச்சக்கட்ட முடிவு. அதுக்காக டிசிஷன். கம்யூனிகேஷன், நம்ம நினைக்கிற விஷயங்களை மற்றவங்களுக்கு பகிரணும் அப்படின்னா அது கம்யூனிகேஷன் நம்ம சொல்றோம். இது எல்லாத்துக்குமான கனெக்ஷன் மூளையில இருந்து இங்கே போகக்கூடிய அத்தனை செயல்களுமே இந்த கனெக்ஷன் மூலியமா தான் நடக்குது. இதுதான் நம்ம நார்மல் ப்ராக்ரஸ் பாக்குறது, ஆச்சுங்களா? அப்போ இது ஒரு பிசினஸ் எடுத்துக்கிட்டா, அப்ப பிசினஸ்ல யார் தலை? அப்ப பிசினஸ்ல யார் தலை அப்படின்னா, ஒரு பெரிய நிறுவனம் எடுத்தீங்கன்னா அந்த நிறுவனம்ல கண்டிப்பா இந்த நபர் இருப்பாங்க. அவங்க பேரு சிஇஓ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த சிஇஓ அப்படிங்கிறது என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு தலை. என்னோட தலைப்பு இதுதான். ஸோ அப்ப சிஇஓடைய கண்ணு, காது, மூக்கு, வாய், மூளை, தென் நியூரான்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சோம்னா, அதுக்கு ஒரு சில தரவுகள் என்கிட்ட இருக்கு. அப்போ அதே கண்ணு தான், ஆனா பார்க்குற விஷயங்கள் எப்படி இருக்குன்னா, மார்க்கெட் விஷனை பார்க்கணும். இந்த காலகட்டத்துல மார்க்கெட்டோட விஷன் எப்படி இருக்கு, இந்த மார்க்கெட் எப்படி இருக்கு, நான் செய்யக்கூடிய செயல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முன்னாடியே முன்கூட்டியே யூகிக்கிற அளவுக்கு
அவர் தயார் நிலையில இருக்கணும். அதே விஷயத்த நான் காதுகள் எல்லாத்தையும் கேட்கறது தான். ஆனா கஸ்டமரோட நீட் என்ன, ரெக்குயர்மெண்ட் என்னங்கிறத தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உணர்றவங்களும் அதை கேட்கறவங்க தான் ஒரு நல்ல ஒரு லீடர்ஷிப்ல இருக்கிறாங்க. அவங்க தான் ஒரு நல்ல ஒரு பிசினஸை ரன் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. அப்போ டிசிஷன் கண்டிப்பா எடுக்கணும். நான் கண்ணு பாக்குது, காது கேக்குதுன்னா அதுக்கு நான் ஸ்ட்ராட்டஜிக்கல் திங்க நம்ம செய்யணும் இல்லையா? என் பிசினஸ் அடுத்த லெவல் ப்ராக்ரஸ் கொண்டு போறேன் அப்படின்னா ஈஸியாலாம் கொண்டு போக முடியாது. நான் இந்த டைமத்துல இந்த விஷயத்த இங்க செஞ்சா மட்டும்தான் அது சரியா வரும்னா அதான் செஞ்சாகணும். அதுதான் சரியும் கூட. அப்படி சரிவர செய்யக்கூடிய விஷயம் என்னங்கிறத பார்த்து அதுக்காக ஸ்ட்ராட்டஜிக்கலா மூவ் பண்ணணும். எடுக்கக்கூடிய முடிவுகளை தெளிவா எடுக்கணும். நம்ம முடிவு எடுத்தாச்சு அப்படியே விட்டுற முடியுமா? அத ஒரு கம்பீரமா ஒரு தோற்றத்துல நம்ம சொல்லணும். மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும். அதுதான் நார்மல் கம்யூனிகேஷன் தாண்டி லீடர்ஷிப் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்றோம். சும்மா நான் பேசுறதுக்கும் ஒரு விஷயத்த ஆணித்தரமா உணர்த்துறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்படி ஆணித்தரமா ஒரு விஷயத்த உணர்த்துறேன் அப்படின்னா அதுக்கு என்கிட்ட எவ்வளவு கட்ஸ் வேணும். அதுக்கு நான் ஒரு லீடர்ஷிப்பா இருக்கும்போது எவ்வளவு தெளிவா இருக்கணும். அத கம்யூனிகேஷனா வெளிப்படுத்தணும். இதை தாண்டிய ஒரு விஷயம் இருக்குன்னா கனெக்ஷன். என் கூட என்னுடைய குழுவுல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க கூட ஒரு 2 நல்ல ரேப்போட நான் கனெக்ட் ஆயிருக்கனா அப்படிங்கிறது எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங்கா தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நான் அதை செய்ய முடியும். சரி, இது பேசிக்கா இருக்க வேண்டிய ஒரு விஷயம். இதோட விட்டுடலாமா? வேண்டாம். இன்னும் கொஞ்சம் டீப்பா ஸ்டடி பண்றோம் அப்படின்னா நான் என்னுடைய விஷயத்தை மட்டும் நான் பார்க்காம மார்க்கெட்டுடைய ஃபியூச்சர் என்னங்கிறத நான் பார்க்கணும். என்கிட்ட இது இருக்கு, அது எனக்கு ஓகே தெரியும். ஆனா நல்ல சிஇஓ இருக்கிறவங்க என்கிட்ட என்ன இருக்குங்கிறத தாண்டி மார்க்கெட்டுக்கு என்ன வேணும், அதையும் என்கிட்ட இருக்கா, அதை எனக்கு எப்படி கொண்டு போகணுங்கிறத விஷயம் மட்டும் இல்லாம அதுக்கான மிஷன்ஸை மாத்திக்கிட்டே இருக்கிறவங்க சிஇஓஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப லிசன், அண்டர்ஸ்டாண்டிங் யார் கூட? என் டீம் கூட. சார் நான் எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்றனோ, நான் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணா நான் பிசினஸ் பண்ணிடலாம் சார். இது வந்துடலாம், வாழலாம். இன்னும் சொன்னா வாழலாம். ஆனா வளர முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. அப்ப யாருடைய டிஸ்கஷன், யாருடைய வார்த்தைகளுக்கு நான் செவி கொடுக்கணும் அப்படின்னா என் டீம் நம்பர்ஸ், என்னுடைய நபர்களுக்கு நான் செவி கொடுக்கணும். அப்படி நான் செவி கொடுக்கும் போதுதான் புது புது ஐடியாஸ் கிரியேட் ஆகும். ஸோ அந்த கிரியேட் ஆகக்கூடிய ஐடியாஸை தான் நம்ம அடுத்த லெவலுக்கு, அடுத்த நிலைக்கு கொண்டு போகும். எல்லாமே நான் தான் முடிவு பண்றேன் அப்படின்னா அங்க வேலையா நடக்காது. அங்க டீம் ஒர்க்னு ஒண்ணு கிடையாது. ஸோ அப்போ நம்ம கூட இணைஞ்சவங்களுடைய வார்த்தைகளுக்கும் நம்ம செவி கொடுக்கணுங்கிறது முக்கியமான விஷயம். சரி, எல்லாருக்கும் செவி கொடுக்கணும். ஆனா அனலைசிங் பிசினஸ் டேட்டாஸ் யார்கிட்ட இருக்கணும் அப்படின்னா நம்ம கிட்ட தான். ஸோ இப்போ இவங்க சொல்ற மார்க்கெட்டையும் நான் பார்த்துட்டேன், மார்க்கெட்டோட விஷன்ஸையும் பார்த்துட்டேன், என்னோட டீம் நம்பர்ஸையும் நான் கேட்டுட்டேன். இது எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறமும் நான் ஒரு கன்க்ளூஷன் வரேன். அதுக்கு அனலைஸ் பண்ற பிசினஸ் டேட்டாஸ் என்கிட்ட இருக்கணும். ஸோ இந்த நாள் எப்படி போயிருக்கு, நாளை நாள் எப்படி வருது, நேற்றைய நாள் எப்படி இருந்துச்சு, இது எல்லாத்தையுமே எனக்கு ஒரு டேட்டாவா வச்சு அந்த டேட்டாவை நான் கரெக்டா கொடுத்துருக்கேனா இல்லையா அப்படிங்கிறது தான் அந்த இடத்துக்கான விஷயம். ஸோ அப்ப என்னுடைய விஷன் என்னங்கிறத நான் தெளிவா உணர்ந்துட்டேன்னா அதை நான் எல்லாருக்குமாக நான் பப்ளிஷ் பண்ணுவேன். முன்னாடி சொன்னது என்னோட டீம் மெம்பர்ஸ்க்கு நான் கம்யூனிகேட் பண்றது. ஆனா இப்ப நான் சொல்ற விஷயங்கிறது உலகத்துக்கு என்னோட விஷன் என்னங்க நான் சொல்றேன். இந்த உலகத்துக்கு நான் என் விஷயம் சொன்னாதான் அது எனக்கான சரியான மார்க்கெட்டிங்கா இருக்கும், எனக்கான பிசினஸா அடுத்த லெவல் கொண்டு போகும். அப்ப அதுக்கு தேவையான டிபார்ட்மெண்ட்ஸை நான் உருவாக்கணும், இல்லைன்னா அவங்க கூட கனெக்ட் ஆகணும், இல்லைன்னா அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ற விஷயத்த என்கிட்ட வச்சுக்கணும்.
ஸோ இதுதான் ஒரு நல்ல கனெக்ஷன், நல்ல நியூரானுக்கான விஷயம். ஓகேங்களா? சரி, இது மட்டும் தானா? இல்லை. ஸோ இன்னைக்கு நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சார். ஆனா 5 வருஷத்துல இந்த பிசினஸ் எங்க இருக்கும் அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கணும். நானே அது எப்படி போகுமோ என்ன மாதிரி போகுமோ தெரியல அப்படின்னு யோசிச்சேன்னா என் பிசினஸ் எந்த இடத்துல இருக்குங்கிறது யோசிக்க முடியாது. இன்னொரு 5 வருஷத்துல இந்த பிசினஸ் எந்த இடத்துல இருக்கும். அது சாலிடான டேட்டா உங்ககிட்ட இருக்கா? இல்ல அப்படின்னா கஷ்டம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோமே, நான் ஒரு டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 15 வருஷத்துக்கு முன்னாடி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. நான் இன்னமும் அதே டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் தான் வச்சிருக்கேன் அப்படின்னா என்னோட பிசினஸ் மார்க்கெட்ல அங்க இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் டெக்னாலஜி நல்லா வளர்ந்துருச்சு. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும்போது இது கூட நான் லேப்டாப்ல வச்சு பேசிட்டு இருக்கேன். ஏன்னா சிஸ்டம் மாறிடுச்சு. முன்னாடி நிறைய பேர்ட்ட கம்ப்யூட்டர்னா என்னன்னே தெரியாத காலகட்டத்தில் தான் நம்ம இது வச்சிருந்தோம். ஆனா அடுத்த 5 வருஷ காலகட்டத்துல எல்லா கையிலையும் கம்ப்யூட்டர் எல்லாரும் பார்க்க முடியுங்கிறத நம்பல. அதை தாண்டி அடுத்த ஒரு 5 வருஷத்துல என்ன ஆகி போச்சு, எல்லா கையிலையும் லேப்டாப் வந்துருச்சு. சரி, லேப்டாப் தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதையும் தாண்டி இப்ப என்னன்னா செல்போன்ஸ் அதை விட ரொம்ப ஸ்பீடா இருந்துச்சு. முன்னாடி இந்த 4 விரல் இருக்கு இல்லைங்களா, அந்த 4 விரலை வச்சுதான் 4 நாள் 8 விரலை வச்சு நம்ம பண்ணுவோம். இந்த விரல் வந்து ஸ்பேஸுக்கு நம்ம வச்சிருக்கோம். இது டைப்ரைட்டிங்ல சொல்லி கொடுக்க காமனான விஷயம். ஆனால் இப்ப அதுதான் நடந்துட்டு இருக்கா? இது வந்து ஸ்பேஸுக்கு மட்டும் வச்சிருந்தோம். ஆனா இப்ப எல்லா டைப்பிங்குமே இந்த 2 விரல் தான் யூஸ் ஆயிட்டு இருக்கு மொபைல்ல. இப்ப அதையும் தாண்டி இப்ப டைப்பிங்கே தேவையில்லை, வெறும் வாய்ஸ் நோட்லயே ஈஸியா எல்லாத்தையும் டெக்ஸ்டா மாத்திடலாம். மொபைல்ல எல்லாத்துக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துருச்சு. அப்போ இந்த மாதிரி குளோபல் மார்க்கெட் போயிட்டு இருக்க டைம்ல நான் இன்னும் டைப்ரைட்டிங் தான் வச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு யோசிச்சோம்னா அது நாலேஜ் ஸ்கில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்டிகுலர். அதை நான் இந்த குறைச்சு பேசல. ஆனால் காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு பிசினஸோட ட்ரெண்டிங் மாறிட்டு. அப்ப அந்த ட்ரெண்டிங் மாதிரி நம்ம பிசினஸ கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது இன்னும் அடுத்தடுத்த நிலைகளுக்கு கொண்டு போகும்னு நான் சொல்ல வரேன். இப்ப 5 வருஷத்துக்கான 10 வருஷத்துக்கான இது வேணும் மினிமம். எனக்கு இப்ப பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா 3 வருஷத்துக்கான பேசிக் இது எனக்கு எப்படி இருக்குங்கிறதா தெரிஞ்சுக்கணும். அது தெரியாம பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது வேஸ்ட். சரி, இதை தாண்டி எமோஷன் இன்டெலிஜென்ஸ். ஸோ நிறைய பேர் சொல்றதோ பேசுறதோ நம்மளுக்கு கோபங்களை உருவாக்கும், இல்லை சந்தோஷத்தை உருவாக்கும். ஆனா சிஇஓ அப்படிங்கிறவரு எதுக்குமே சீக்கிரமா டெம்ப் ஆகவோ ரியாக்ட் பண்ணவோ கூடாது. ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் சீக்கிரமா டெம்போ ரியாக்டோ ஆனீங்க அப்படின்னா அந்த இடத்துல பிசினஸ் வேலை நடக்காது. சில இடங்கள்ல கோவம் வரும், பேசக்கூடாது. சில இடத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஆனா காமிச்சு கூடாது. ஸோ ஏன்னா தலைங்கும் போது எப்பயுமே மேலதான் இருக்கணும் இல்லையா? அப்ப மேல இருக்கணுங்கிறது யார்கிட்ட என்னவா இருக்கணும், எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த எல்லா வகையிலையும் நம்ம பார்த்து பார்த்து ஒரு விஷயத்தை செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா அது நம்மளுக்கு நடக்கும். சரி, இதை தாண்டி அண்டர்ஸ்டாண்டிங்கான மெம்பர்ஸா நான் கொண்டு வரேன். என்னுடைய கவுண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் நம்பர்ஸோட கவுண்ட் எத்தனைங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். இதை தாண்டி கிளாரிட்டி, இன்ஃப்ளூயன்ஸ், இது எதுவுமே என்னோட வார்த்தைகள் தான் நடக்குமே ஒழிய வேற எங்கேயும் இருக்காது. நான் பேசக்கூடிய வார்த்தைகள், உச்சரிக்கக்கூடிய வார்த்தைகளை நான் கிளாரிட்டியோட இருக்கேன். அதை மற்றவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற அளவுக்கு இருந்துச்சுன்னா அவங்க சொல்ற நான் கேட்டுக்குவாங்க. நான் சொல்றத அவங்க கேட்டுக்குவாங்க. இல்லைன்னா நடக்காது. அதே விஷயத்த என்கேஜபிளா நம்ம கால்குலேட் பண்ணி கொண்டு போகணும். யார்கிட்ட எந்த விஷயத்த சொல்லணும், எப்படி சொல்லணும், எந்த நேரத்துல சொல்லணும், எல்லாத்தையுமே நம்ம கால்குலேட்டிவாவே இருந்தாகணும். இது எல்லாமே மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கிறவங்க தான் நம்ம சிஓ மண்டை அப்படின்னு நம்ம சொல்றத வந்து இது தலைன்னு நம்ம சொல்றோம். ரைட். ஸோ அப்ப இது மட்டும் தானா? நிச்சயமா கிடையாது. அது நம்ம உள்ள நிறைய இருக்கு. என்ன அப்படின்னா, ஒண்ணு எனக்கான பர்ஸ்பெக்டிவ் என்னங்கிறத நான் முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும். அப்படி ஐடென்டிஃபை பண்ணியிருந்தேன்னா தான் அந்த பர்ஸ்பெக்டிவை நான் கொண்டு போக முடியும். சரி, அப்ப என்ன பர்ஸ்பெக்டிவ்? கம்ப்ளீட் லீடர்ஷிப் பர்ஸ்பெக்டிவ். அந்த கம்ப்ளீட் லீடர்ஷிப் பர்ஸ்பெக்டிவ்னா என்ன அப்படின்னா, ஒரு சிஇஓ ஆனவர் யாருங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம எடுத்தோன்னே சிஓன்னு சொல்லிடுறோம். ஆனா யாருங்கிறது நம்ம நிறைய பேருக்கு தெரியறதில்லை. சிஇஓ அப்படின்னா சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கான
எப்படிலாம் இருக்கணும்னு சொன்னேன். ஆனா இதுக்கான என்னன்னா விளக்கங்கிறது இப்ப நம்ம சொல்றோம். சீஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஹோல்டர், எல்லாத்துக்குமான ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் தான். ஸோ அவருக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி லீடர்ஷிப்போட இருந்தா மட்டும் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்க முடியும், இல்லை ஏத்துக்க முடியாது. இதை தாண்டி எக்ஸிக்யூட்டிவ் அந்த விஷயங்களை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது உங்களுக்கு நாலேஜை தாண்டி வெளில நடக்கக்கூடாது, நடக்க முடியாது, நடக்கிறதுக்கு நீங்க விடக்கூடாது. ஸோ இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்க ஆஸ் அ குட் சிஇஓ. தென் ஆஃபீஸர் கைடன்ஸ் ஆஃப் தி ஆர்கனைசேஷன். சரி, இப்ப இது நான் சொல்லிட்டேன். இப்போ ஆர்கனைசேஷன் சிஇஓன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம். ஆனால் இதுல இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வேணுமே பரத் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அப்போ இதோட ரோல்ஸ், கோர் ரோல்ஸ் என்ன வேணும்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஒரு சிஇஓட கோர் ரோல் என்ன அப்படின்னா, ஒன்று வாட் டு டூ. இப்ப நான் என்ன செய்யணும், என்னோட விஷனை கரெக்டா வச்சுக்கணும், அவ்வளவுதான். என்னுடைய விஷன் என்னவா இருக்கு, நான் எதை நோக்கி பயணிக்கிறேங்கிற ஒரு ஆழமான சிந்தனை ஒரு சிஇஓக்கு இருக்கணும். என்னோட பயணம் எதை நோக்கி போகுதுன்னே தெரியாம நிறைய வழிகளுக்கு அப்படி இல்லாம நிறைய பேர் நான் ரீல்ஸோ இல்லது இதோ போடுறத நான் பார்த்திருக்கேன், நம்ம ஸ்டேட்டஸ் வைக்கிறத நான் பார்த்திருக்கேன். நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போயிருக்குன்னு தெரியலையே, என்ன பொழப்பு இது, அது ஆர்டர் மாத்தி வரணுமோ, என்ன பொழப்பு இது, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போயிட்டு இருக்குன்னே தெரியலையே அப்படின்னு ஒரு சில இடத்துல டைலாக்ஸ் வரும். நிறைய இடத்துல நம்மளே வச்சிருப்போம், வச்சிருக்காமலும் இருப்போம். அதை எப்படி நம்மளால சொல்ல முடியாது, நான் காலப்போக்கில் வர்றதுதான். ஆனா அந்த வார்த்தை எக்காரணம் சிஇஓக்கு இருக்கவே கூடாது. ஏன்னா அவங்க எதை நோக்கி போயிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சாதான் அதோட கோர் ரோல். தென் ஹவு டு டூ. எனக்கு விஷன் இதுதான் தெரிஞ்சிச்சு, ஆனா எப்படி தெரியணும், அதுக்கான மிஷன் எனக்கு எப்படிங்கிறது நான் செட் பண்ணணும். விஷன் மட்டும் பத்தாது, அதுக்கான மிஷனும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுக்கு நம்ம ஸ்ட்ராட்டஜி பண்ணணும். ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம வச்சுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜியை மாத்திக்கிட்டே இருக்கணும். ஏன் எல்லா டைப்லயும் ஒரே ஸ்ட்ராட்டஜி தான் ஒர்க் ஆகணுங்கிறது அவசியம் கிடையாது. அந்த இடத்துக்கு ஏவலுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிகளை நம்ம மாத்திக்கிட்டே இருந்தோம்னா தான் வாழ்க்கையில சஸ்டெயின் பண்ண முடியும். இந்த பிசினஸ் மார்க்கெட்ல நம்ம சஸ்டெயின் பண்ண முடியும், லைஃபை லீட் பண்ண முடியும். தென் ஹவு வில் டூ இட். அது எப்படி பண்ணணுங்கிறதையும் தெரியும். அது முழுக்க 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 ஒன் மேன் ஆர்மி கிடையவே கிடையாது. டீம் 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 டீம். ஒரு ஆதாளப்பட்டவன் ஒருத்தர் தலைவன் ஆகிறான் அப்படின்னா அந்த தலைவனுக்கு கீழே தொண்டர்கள் இருந்தாதான் அவர் தலைவன். நான் அவர் தனிக்காட்டு ராஜாங்கிற விஷயம் இங்க கிடையாது. ஸோ அப்போ ஒரு ராஜாவாகப்பட்டவன், ஒரு தலைவனாகப்பட்டவன், ஒரு சிஇஓ ஆகப்பட்டவர் தனக்குன்னு ஒரு டீமை சரிவர உருவாக்கி அதை வழிநடத்தக்கூடிய கேப்பபிள் இருக்கணும், அதை வழிநடத்தவும் செய்யணும். அப்படி செஞ்சாருன்னா தான் அது உங்களுக்கு அச்சீவ் ஆகும். ஸோ அப்போ அச்சீவ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல எனக்கு இன்னும் வேற என்ன வேணும் அப்படின்னா, ஒரு அதிகமா இல்லை, ஒரு 3 டைப் ஆஃப் இவங்க நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? நான் உங்ககிட்ட ஒரு 2-3 புகைப்படத்தையும் இதுல காட்டுவேன். சரிங்களா? அது யாருங்க நீங்க சொல்ல போறீங்க. ஒண்ணு கமாண்டிங் சிஇஓ. இந்த கமாண்டிங் சிஇஓன்னா யாரு என்ன அப்படின்னா, அவங்க எப்பயுமே ஃபோக்கஸ் தான் ஆத்தரைஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? எனக்கு ஃபோக்கஸ் ஆன் அத்தாரிட்டி. எனக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் அத்தாரிட்டி எனக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஃபோக்கஸ் அதை மட்டும் நோக்கிய பயணத்துல மட்டும்தான் இருக்கணும். அது எனக்கு ஃபாஸ்டான டிசிஷன்ல இருக்கணும். அந்த ஃபாஸ்டான டிசிஷன் தான் எனக்கு அங்க முக்கியம். அது என் கிரியேட்டிவிட்டியா ஒரு ஃபியர்லெஸ்ஸான ஒரு விஷயத்த எனக்கு கிரியேட் பண்ணும். ஆனா இது கொஞ்சம் எல்லாருக்கும் ஆபத்தான விஷயத்த கிரியேட் பண்ணும். சரி, இது நான் யோசிக்கும் போது யார் என் மனச வந்தாங்க அப்படின்னா இவர் தாங்க வந்தாரு. ஸோ இது இவரை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். இன்னைக்கு யாராவது இப்ப நீங்க இந்த பங்கேற்பாளர்கள் யாராவது எக்ஸ் வலைத்தளத்தை நீங்க பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா இவரோட கம்பெனியா இருக்கும். இவர் பேர் எலான் மஸ்க். டெஸ்லா அண்ட் ஸ்பேஸ் எக்ஸ். முடியவே முடியாதுங்கிற விஷயத்த கம்பல்சரி முடிச்சே தீர்வுன்னு சொல்லி ரொம்ப பிடிவாதமா இருக்கக்கூடிய நபர்கள்ல இவரும் ஒருத்தர். அதாவது நிலாவுக்கு போகணும்னு ஆசைப்படுவார், ஆனா இவர் மாசுக்கு போகணும்னு தான் ஆசைப்படுவார். ஏன் அந்த மாதிரி ஒரு நபர் இவர். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பிடிவாத குணத்தோட
என்னோட ஆளுமை ஆதிக்கம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுல பண்ணக்கூடிய நபர்கள்ல இருக்கவங்க கமாண்டிங் சிஓஸா இருப்பாங்க. எல்லா ஆத்தரைசேஷனும் அவங்க தான் வச்சிருப்பாங்க, லீட் பண்ணுவாங்க. அவங்ககிட்ட ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அதே கோச்சிங் டைப் ஆஃப் சிஇஓஸ் இருக்காங்க. அப்ப கோச்சிங் டைப் ஆஃப் சிஇஓஸ்னா ஒரு விஷயத்த எப்படி நாம சொல்வது அப்படிங்கிறத மத்தவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு அதன் மூலியமா ரிசல்ட் எடுக்கக்கூடியவங்க. இவங்க பீப்புளை டெவலப் பண்றது மெயினா பார்ப்பாங்க. பீப்புளை எப்படி டெவலப் பண்ணலாம் செய்யலாம் அப்படிங்கிறத மெயினா பார்ப்பாங்க. அவங்க ஒவ்வொரு இடத்துக்கும் பிசினஸோட லாங் டைம் ஸ்ட்ரென்த்தை தான் மெயினா பார்ப்பாங்க. லாங் டைம் ஸ்ட்ரென்த் ஆக்டிவிட்டியோட போகும். இப்போ எலன் மஸ்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஷார்ட் டைம்ல அது அச்சீவ் பண்றது எப்படின்னு பார்ப்பாங்க. அதுக்காக வேகமான முடிவுகள் இருக்கும். ஆனா இந்த டைப் ஆஃப் இது என்ன அப்படின்னா லாங் டைம் சஸ்டைனபிலிட்டிக்கு கொண்டு வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ கரண்ட்ல இருக்கக்கூடிய அது யார் அப்படின்னா சத்யா நலுதான். இவர் யாரு அப்படின்னா சத்யா நல்டாலா இவர் வந்து யார் அப்படின்னா இப்ப அட் பிரசன்ட் மைக்ரோசாஃப்டோடைய சிஇஓ. ஸோ மைக்ரோசாஃப்ட் யாரோட நிறுவனம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த நிறுவனத்துல இப்போ ஒரு சிஇஓவா இருக்காருன்னா இவர் தான். இவர் தான் ஒரு சில விஷயங்கள் சொல்றாரு. இப்ப ஷாக்கிங்கான விஷயம், ஏஐ ஒயிட் காலர் ஜாப்ல இருக்கிறவங்க எல்லாரையுமே ரீப்ளேஸ் பண்ண போகுது அப்படிங்கிற விஷயத்த அறிவிச்சிருக்கு. ஒரு மீட்டிங்ல அறிவிச்சிருக்காரு. அப்போ ஒயிட் காலர் ஜாப்னா என்ன அப்படின்னா நான் ஜஸ்ட் ஒரு ஆபீஸ்ல மட்டுமே இருந்து நான் செய்யக்கூடிய விஷயங்களை பார்க்கக்கூடிய நபர் அப்படிங்கிறவங்க தான் ஒயிட் காலர் ஜாப். அதாவது சட்டை கசங்காம வேலைக்கு போயிட்டு சட்டை கசங்காம வேலைக்கு வீட்டுக்கு வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி நபர்களை சொல்றாரு. ஸோ இது வந்து பாசிபிள்னா எஸ் பாசிபிள். எப்படி சார்? நிச்சயமா சார். ஏன்னா இப்போ நிறைய நிறுவனங்கள் நிறைய தொழில்கள் இது நடந்துட்டு இருக்கு. அது இவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. காரணம் அப்படின்னா இவரோட விஷன் பீப்புளை எஜுகேட் பண்றது, அந்த பீப்புளை டெவலப் பண்றது, அவருடைய ஸ்ட்ராங்கான டீம் ஒர்க்கிங் எப்படிலாம் போகுதுங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் தான் இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஒரு விஷயத்த சொல்ல முடியும். சரி சார், நான் இப்போ அடுத்து இன்னொரு நபர் இருக்கார். இவர் யார் அப்படின்னா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனல் சிஇஓ. ஸோ இவர் வந்து எப்படி யோசிப்பாருன்னா மக்களுக்காகவே யோசிப்பாரு, மக்களுக்காக தான் யோசிப்பாரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளியர் ஆன விஷன் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். எதை நோக்கி எதை நோக்கிங்கிற விஷயத்த ஒரே ஒரு குறிக்கோளை மட்டும் வச்சு பண்ண மாட்டாரு. அந்த குறிக்கோள்ல நிறைய மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கும். அந்த மாற்றங்கள் மற்றவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும். அதை ஒரு நல்ல ஃபியூச்சரா காமிக்கணும். இதை வந்து நான் பார்த்தது. நான் எத்தனை பேர் இருந்தாலும் சரி என் கண்ணுக்கோ என் மனசுக்கோ தோன்ற ஒரே ஒரு பர்சன் லெஜெண்டரி பர்சன் இவர் மட்டும்தான். இவர் ரத்தன் டாட்டா அவர்கள். ஆச்சுங்களா? இவரை ஒரு இடத்த ரீப்ளேஸ் பண்றதுக்கு இது வரைக்கும் நீ யாரையும் பார்த்தது இல்லை. பார்க்கறதுக்கு உட்பட்டா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் எப்படி நம்ம பரிணாமம் அடையணும், நம்மளோட நிறுவனத்தை அடுத்த அளவுக்கு கொண்டு போறதுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சா சரியா இருக்குங்கிறத ஒரு இளம் வயதிலேயே முன்னாடி வந்து செய்து காட்டி அதை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போன நபர்கள்ல இவரும் ஒருத்தர். அது அவ்வளவு ஈஸியான டாஸ்க் இல்லை இல்லையா? ஸோ அதை வந்து இவர் பயணிச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி சிஓ டைப்னு நம்ம சொல்லுவோம். சிஓனா யாருன்னு பார்த்துட்டோம், சிஓடைய பணிகள் என்னங்கிறத பார்த்துட்டோம், சிஓனா யார் யார் மாதிரிலாம் இருக்காங்கிற இதையும் நம்ம பார்த்துருக்கோம். இதை தாண்டி எனக்கு ரியல் ஜாப்பா சிஓ பிசினஸ் பிளானிங்கிறது இவங்களோட மிகப்பெரிய ஃபோக்கஸ் ஏரியா. என்னுடைய பிசினஸ் இதுதான். அந்த பிசினஸை நான் எப்படி கொண்டு போகணும், பிளான் 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 பிளான். இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு எப்படி எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா முதல் இடம் என்னோட பிசினஸ் பிளான் போகணும்னா நான் டைரக்ஷன், நான் எதை நோக்கின பயணத்துல இருக்கேன், வேர் ஆர் வி கோயிங் அப்படிங்கிறத நானும் தெரிஞ்சிருக்கணும், என்னோட நிறுவனத்தார்களுக்கும் அது தெரியப்பட்டிருக்கணும். அது தெரிஞ்சது அப்படின்னா தான் அவங்க செயல்படுத்த வைக்க முடியும். நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, அவங்க இன்டர்வியூ இப்ப நான் ஹெச்ஆர்ங்களோட நான் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ நான் நிறைய இடத்துல நான் பார்த்தது என்னன்னா பசங்க கிட்ட நாங்க கேட்கிற கேள்விகள் எதுவும் சார்ந்ததா இருக்கணும்னா உன்னோட விஷன் என்னங்கிறத நாங்க ரொம்ப அதிகமா வைப்போம். ஏன்னா இங்க
பேசிக்கும் போது அதிகமான இடத்துல வந்து நான் விஷனை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். ஏன் அதை பத்தியே நோக்கியே பேசிட்டு இருக்குன்னா அதுதான் இங்க நிறைய பேருக்கு இல்லை. அதுதான் சிக்கல். இளம் தலைமுறைகிட்ட நிறைய பேர்ட்ட இல்லை. ஆனா இன்னொரு விஷயம் என்ன சொல்லுது அப்படின்னா, இன்றைய காலகட்டத்துல ஜென்சி கிட்ஸ் வந்து எதை நோக்கி பயணத்துல போயிட்டு இருக்காங்கன்னா ரிட்டைர்மெண்ட் நோக்கி போயிட்டு இருக்காங்க. இளம் வயதிலேயே ரிட்டைர்மெண்ட்டை பத்தி யோசிக்கிறாங்க. எங்க அப்பா காலத்துல 58 வயசு ஆனாலும் அதை தாண்டி மேல செய்யணுங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. என்னோட காலகட்டத்துல எங்களோட ஜெனரேஷனும் ஒரு 50 வயசுக்குள்ள நம்ம செட்டில் ஆகி நம்ம இது பண்ணிடணும். 45 வயசுக்குள்ள நம்ம ரெடி ஆயிடணும். நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு அளவுக்கு செட்டில்மெண்ட் ஆயிடணும். ஆனாலும் வேலையை விடுறதுக்கு ரெடியா இல்லை 90s கிட்ஸ் காலகட்டத்தில். ஆனா ஜென்சி கிட்ஸ் எவ்வளவு சீக்கிரமோ அவ்வளவு சீக்கிரம் நல்லா ஏர்ன் பண்ணிட்டு ரிட்டைர்மெண்ட் ஆயிடும். அது 35-40க்குள்ளார ரிட்டைர்மெண்ட்டே நான் சொல்றேன். ஜாலியா சுத்தணும். அவங்களுக்கு ஒரு கோலோ இதோ பெருசா இல்லை. ஆனா இந்த மாதிரியான ரிஸ்க்ல இருக்கிறவங்க பணத்தை விரும்புவார்கள், செல்வாக்கை விரும்புவார்கள், ஆடம்பரத்தை விரும்புவார்கள். ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில இருக்காங்கன்னு கேட்டா அது கேள்விக்குறி. அப்போ அப்படிப்பட்ட நபர்களை லீட் பண்றீங்களா? அப்ப லீட் பண்ணும்போது அவங்களுக்கு விஷன்னா என்னன்னு புரிய வச்சு அவங்க கிட்ட ஒர்க் பண்ணுங்க, ஒர்க் கொடுங்க. ஏன்னா இப்போ நம்ம வேலைக்கு எடுக்கிறோம் அப்படின்னா மோஸ்ட்லி பீப்புள்ஸ் இங்க பிசினஸ் பீப்புளா இருக்கீங்க, இருக்க நபர்கள் ஹேண்டில் பண்றது ஜென்சி கிட்ஸ். அதனால இந்த இடத்த நம்ம சொல்றோம் அலைன்மெண்ட். ஸோ எல்லா பீப்புளையும் ஒரே குறிக்கோளை நோக்கி நம்ம கொண்டு போகணும். என்னுடைய குறிக்கோள் இதுதான் அப்படிங்கிறத நான் தெளிவா நான் சொல்லிட்டேன் அப்படின்னா சொன்ன குறிக்கோளுக்கு மற்றவங்களையும் நான் இன்வால்வ் பண்ண வைக்கணும். அவங்க இன்வால்வ் பண்ண வைக்கிறதுல என்னென்ன சிக்கல் இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும், கவனிக்கணும். அந்த கவனிப்பதற்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு செயலையும் செயல்படுத்த வைக்கணும். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஒரு கம்பெனி எடுத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெரிய மாற்றங்களை கொடுக்கும். ஒரு பெரிய மாற்றங்களை சந்திக்கணும் அப்படின்னா எல்லா பெரிய மாற்றங்களும் சின்ன விஷயங்கள் தான் பெரிய மாற்றங்களை கொடுத்துருக்குங்கிற நான் சொல்ல வரல. ஆனா எல்லா பெரிய விஷயங்களுக்கும் பின்னாடி ஒரு சின்ன ஒரு செயல் மட்டும்தான் இருக்குங்கிறது உண்மை, மறுக்க முடியாத உண்மை. அப்போ ஒவ்வொரு பீப்புளும் முக்கியம்தான், ஒவ்வொரு நபரும் முக்கியம்தான். அதை ஒவ்வொரு பர்சனலா நீங்க பாத்தீங்க அப்படின்னா பீப்புளா பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். உங்க நிறுவனத்துல அடிப்படை கடைசி மட்ட ஊழியர்ல இருந்து உங்க உச்சகட்ட ஊழியர்கள் வரைக்கும் யாரெல்லாம் இருக்காங்கிறத மானிட்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்தாதான் உங்க கம்பெனியோடைய போக்கு என்னங்கிறது உங்களால ப்ரிடிக்ட் பண்ண முடியும். நான் வந்திருக்கேன் எல்லாம் மேனேஜர் பாத்துக்குவாரு விட்டுறேன் கிடையாது. மேனேஜர் என்ன பண்றாரு நம்ம பார்க்கணும். மேனேஜர் கீழே இருக்கவங்க என்ன பண்றாங்க அதையும் நம்ம பார்க்கணும். அது நம்ம வேலை இல்லையே, இருந்தாலும் நம்ம வேலைதான். இது தாண்டி எக்ஸிகியூஷன். எனக்கு ரிசல்ட்டை மட்டுமே நான் நோக்கி போறேன். நான் இது செஞ்சா எனக்கு ரிசல்ட் என்ன வரும், எப்படி வரும், வேற தாட் ப்ராசஸே இருக்கக்கூடாது. ஏன் நான் வச்சிருக்க ஸ்ட்ராட்டஜி, நான் போட்டிருக்கிறது ஸ்ட்ராட்டஜி எதுக்கு? குறி வச்சா எற விழணும். ஆச்சா? குறி வைக்கிறது எதுக்கு? எற விழறதுக்கு. அப்ப எற விழலைன்னா சரியா இருக்காது இல்லையா? அப்போ இறைய கரெக்டா நம்ம காய் நகர்த்தினா மட்டும்தான் அது நடக்கும். பிசினஸ்ல பிளானிங் ரொம்ப 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 முக்கியம். அதுக்கு எக்ஸிகியூஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த எக்ஸிகியூஷனை கரெக்டா நம்ம டீமுக்கு சொல்லி அவங்க செயல்பட வச்சு நம்ம ரிசல்ட் வாங்கணும். அந்த ரிசல்ட்டை யார் வாங்க தெரியுறாங்களோ அவங்க நல்ல சிஇஓ. அப்ப சிஇஓட மைண்ட் செட் எப்படி இருக்கணும் அதுதான் நம்ம பார்க்கணும். நான் அதுக்கு ஒரு சில கேள்விகளை அவங்க கிட்ட வைக்கிறேன். ஒரு கேள்வியா வச்சிருக்கேன். இந்த கேள்வியை நீங்க ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. மச் பெட்டரான ஒரு இதா இருக்கும். யாருக்கு வேணுமோ விருப்பப்படுறோம். என்னுடைய பிசினஸ்ல நாளைக்கு இன்னைக்கு நைட்டு நான் முடிவு பண்றேன். இன்னைக்கு நைட்டுனா இப்ப நம்ம காலையில் தான் இருக்கும். இன்னைக்கு நைட் நான் எடுக்கிறேன் அப்படின்னா என்னுடைய நாளைய பிசினஸ் மூவ் என்னங்கிறத இன்னைக்கு நைட்டு நான் ஒரு கேள்வியா எனக்கு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா நாளைக்கு என்ன பண்ண போறேங்கிறத நான் முடிவு பண்றதுக்கு சரியா இருக்கும். சரி, இன்னைக்கு இன்னைக்கு நாளைக்கு நாளுக்கான இன்னைக்கு மூவ் என்னங்க நான் இன்னைக்கு நைட்டு எழுதி வச்சிருக்கேன்.
இன்னித்த என்னோட டீமோட க்ரோ எப்படி இருக்குங்கிறத நான் மானிட்டர் பண்ணியிருக்கேனா, என்னுடைய டீமோட க்ரோத் எப்படி இருக்கு, இன்னித்த நாள் எப்படி இருக்குங்கிறத மானிட்டர் பண்ணியிருக்கான்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். இதை தாண்டி என்னுடைய கஸ்டமர்ஸ் கிட்ட நான் இன்னைக்கு வின் பண்ணியிருக்கேன். எத்தனை கஸ்டமர்ஸ் நான் வின் பண்ணியிருக்கேன். நான் அதை விட ரொம்ப முக்கியம், 4வது பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நான் ஏதாவது லேர்ன் பண்ணியிருக்கேனா, ஏதாவது லேர்னிங் எனக்கு இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெளிவு பண்ணிக்கணும். நிறைய பேருக்கு இல்லாத, பண்ணாத, யோசிக்காத விஷயம் இதுதான். இன்னைக்கு நான் லேர்ன் பண்ணனா இந்த லேர்னிங்கிறது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். இதுக்கு கம்மா ஃபுல் ஸ்டாப்லாம் கிடையாது, ஒன்லி கம்மா மட்டும்தான். பேராகிராஃப் போயிட்டே இருக்கு. சரி, ஓகே. ஸோ இதை தாண்டின ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 2வது டூல் நான் இப்போ வச்சிருக்கேன். இந்த 2வது டூல் என்ன சார் அப்படின்னா 70-20-10 அப்படின்னு ஒரு கான்செப்ட் சார். என்னோட இதுதான் ஒரு ரூல். இது ஒரு ரூல். கோர் பிஸ்னஸை 70% நான் பார்த்துருக்கேன்னா அந்த நடந்திருக்கா, வேலை நடந்திருக்கா, எனக்கு இம்ப்ரூவைசிங் பார்ட் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் எனக்கு தேவை அப்படிங்கிறத நான் இன்னைக்கு இந்த ட்ரெண்டிங் தகுந்த மாதிரி ஏதாவது இம்ப்ரூவைசிங் பார்ட் எனக்கு தேவைப்படுதா, இல்லை இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேனா அப்படிங்கிறத பார்க்கணும். அது 20% இருக்கணும். ஆனா அதை தாண்டி ஒரு 10% இன்னோவேஷன் இருக்கணும். இது கமான் படத்துல ஒரு சூப்பரான ஒரு சீன் வரும். சூப்பரான சீனா சுவையான சீன் கூட சொல்லலாம். ஒரு மீட்டிங் எடுத்துட்டு இருப்பாங்க. மீட்டிங் எடுத்துட்டு இருக்கும்போது விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு ஒரு சேனல்ல எப்படி நடந்துட்டு இருக்கு. ஸோ ஒருத்தர் வந்து தோசை ஊத்துறாரு சார், அடுத்தவர் வந்து வானியல் போடுறாரு சார், அடுத்தது வந்து மசால் போடுறாரு சார். இப்படியே மாத்தி 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 வந்துட்டு இருக்கு சார். ஆனா ஏதோ ஒரு விஷயத்த புதுசா போடுறாங்க. தோசை ஒண்ணுதான், மாவு ஒண்ணுதான், கல் ஒண்ணுதான். கடைகள் மாறுது, கடைகள்ல இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் மாறுது. ஆனா விஷயம் என்னன்னா அததான் மெயினா வச்சு காசு பாக்குறாங்க. இதுதான் இனோவேஷன் சொல்றாங்க. இப்ப செய்யற விஷயத்தையே நம்ம செஞ்சாலும் அதுல புதுசா என்ன செய்யறீங்கிறது தான் இங்க இனோவேஷன். அப்போ உங்க பிசினஸ்ல புதுசா என்ன செய்யறீங்க அப்படிங்கிறத நோட்டீஸ் பண்ணுங்க. நோட்டீஸ் பண்ண விஷயத்த உங்க கோர் பிசினஸோட அடாப்ட் பண்ணுங்க. சாரி, உங்க இம்ப்ரூவைசிங் பார்ட்டோட அடாப்ட் பண்ணுங்க. உங்க இம்ப்ரூவைசிங் பார்ட்டை உங்க கோர் பிசினஸோட அடாப்ட் பண்ணுங்க. நீங்க மேல இருந்து கீழே இருந்தாலும் சரி, கீழே இருந்து மேல போனாலும் சரி, விஷயம் ஒண்ணுதான், ரிசல்ட் நீங்க 100% ஜெயிக்கணும். அவ்வளவுதான். 100% ஜெயிக்கணும்னா இந்த விஷயத்த நீங்க செய்யணும். இதுவும் செய்யலாம். இதுதான் செய்யணுங்க நான் ஆர்டர் பண்ண முடியாது. இதையும் செய்யலாம், சஜஸ்ட் தான் பண்ண முடியும். சரி, இதை தாண்டி என்னுடைய சிஇஓவா என்கிட்ட என்னென்ன விஷயத்துக்குலாம் நான் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அப்படின்னா சேல்ஸ். நம்மளோட உயிர் மூச்சு சேல்ஸ் தான். ஆச்சுங்களா? என்னோட சேல்ஸ் எப்படி இருக்குங்கிறத நான் மானிட்டர் பண்ணும். தென் கேஷ் ஃப்ளோ. என்னுடைய பணவீக்கம் சரியா இருக்கா, யாருக்கு என்ன பணம் கொடுக்கணும் செய்யணும். ஏன் பிசினஸ் பணம் இல்லாம நல்லா நடக்காது. அப்ப அந்த பிசினஸ் கரெக்டா போகுதா வருதாங்கன்னு செக் பண்ணும். கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் ஆகுறாங்கன்னு செக் பண்ணும். தாண்டி டீம் பர்ஃபார்மன்ஸ் கரெக்டா இருக்கான்னு நான் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது என்னோட க்ரோத் பைப்லைனுக்கு சரியா இருக்கா அப்படிங்கிறது நான் செக் பண்ணிக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். என் க்ரோத் பைப்லைன் சரியா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணி யூஸ் கிடையாது. ஸோ இந்த 5 விஷயத்தையும் நீங்க ரெகுலரா மானிட்டர் பண்ணணும். அதனால தான் டேஷ்போர்ட் நம்ம சொல்றோம். தென் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் 4 விஷயம் என்னன்னா, என்னுடைய நிறுவனத்தை சரியா நான் ரயில் நடத்துறதுக்கு என்னுடைய தோட்டத்தை அழகப்படுத்தணும் அப்படின்னா செடியை நட்டு தண்ணியை ஊத்தி சூரிய வெளிச்சத்தை சரியா காமிக்கணும், மண் வளம் சரியா இருக்கணும். அதாவது என்னோட செடிங்கிறது என்னுடைய எம்ப்ளாயிஸ். என் தோட்டத்துல இருக்கிற என்னுடைய எம்ப்ளாயிஸை சரிவர பராமரிச்சாதான் அது நடக்கும். அப்ப அவங்களுக்கு தண்ணி ப்ராப்பரா ஊத்தணும் இல்லையா? அதுக்கான ட்ரைனிங்ஸை கண்டிப்பா கொடுத்தாகணும். அது நான் தான் கொடுக்கணும்னு அப்படிங்கிற அவசியம் இல்லை. வேற ஒரு நபரை வச்சு கூட கொடுக்கலாம். அவங்களுக்கு தகுந்த மாதிரி நபரை வச்சு கொடுக்கலாம். ஏன்னா சொன்னவங்களே இருக்கவங்களே வந்து சொன்னாங்கன்னா அது வேலை நடக்காது இல்லை. மோட்டிவேஷனா அப்போதைக்கு அப்போ மோட்டிவேஷன் கொடுக்கணும். சன்ரைஸ் நம்ம கொடுக்குற மாதிரி. அதை தாண்டி மண் வளத்தை சரியா வச்சிருக்கணும். அங்க நடக்கக்கூடிய ப்ராசஸ சரியா இருந்தா மட்டும்தான் இது எல்லாமே பாசிபிள். ஸோ இது எல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு சிஇஓட மைண்ட் செட் டூலாக இருக்கும். இது தலைக்கு சரியான ஒரு இதா இருக்குங்கிறது என்னுடைய தரப்புல ஒரு சரியான இதா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இந்த நம்பிக்கையோட நான் கொடுத்தது சரியா இருக்குங்கிற நம்பிக்கையோட என்னுடைய செஷனை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ நட்புலரியின்
என்னுடைய நட்புலருகின் என் பணிவான வணக்கங்கள். இந்த தலைமைத்துவத்துக்கான தலைக்கான ஒரு உரையை இதோட முடிச்சிட்டு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஸ்ரீபரத். தேங்க்யூ ஸோ மச். இதுதான் என்னோட கான்டாக்ட் நம்பர். யாராலும் பேசலாம். The floor officially hand over to the host people. நன்றி சார். இல்லை என்ற போதும் இன்றியமையாதது, தொல்லை தந்த போதும் எங்கள் தில்லை மாறாதது என்பது போல சிஇஓ பெரும்பாலும் கார்ப்பரேட் பிஸ்னஸ் தவிர மற்ற இதில் இல்லாத மாதிரி தெரிஞ்சாலும் இந்த சிஇஓனா என்ன காரணம், அவரோட திருச்செங்கோடு அந்த கோவிலுடைய ஜேசி டைரக்டரா வந்திருக்க ஸ்ரீபரத் அவர்கள் தலை அப்படின்னா சிஇஓ. சிஇஓன்றது கரேஜ், எக்ஸலன்ஸ், ஓனர்ஷிப். ஸோ கரேஜ் இருந்தால் தான் போல்டாக டிசிஷன் எடுக்க முடியும். ஈவன் அன்சர்டனிட்டி இருக்கும்போது கமிட்மெண்ட் டு த ஸ்டாண்டர்ட், ஹை ஸ்டாண்டர்டுக்கு போக முடியும். எக்ஸலன்ஸு, ஓனர்ஷிப், டேக்கிங் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க முடியும். கேரக்டர், எம்பத்தி, ஆப்பர்ச்சுனிட்டி, இப்படி பல அக்ரனிம் நம்ம சிஇஓக்கு சொல்லிட்டே போகலாம். அந்த வகையில் சிஇஓட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு 3 வகையான சிஇஓஸ்: கமாண்டு, கோச்சு, டிரான்ஸ்ஃபார்மேஷன். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸு ஸ்பேஸ் எக்ஸோட சிஇஓ எலான் மஸ்கும், இந்த கோச் பண்ணுற சத்ய நாதல்லா, அடுத்து அவருக்கு ரொம்ப பிடிச்ச சிஇஓ ரத்தன் டாட்டா, ஒரு சொசைட்டி எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்ற விதத்தில் கடைசியாக முடிக்கும்போது சிஇஓ மைண்ட் செட் டூல்ஸ் ஒரு 4 வகையான மைண்ட் செட் டூல்ஸ் கொடுத்துருக்காரு. கொஸ்டின்ஸ் எவ்ரி நைட்டு அப்படின்னு போட்டு ஒரு 4 பாயிண்ட்டும், அதில் 70-20-10 அப்படின்ற பாயிண்ட்டுகளும், டேஷ்போர்டில் இருக்க வேண்டியது ரொம்ப நம்மளுடைய பிஸ்னஸோடைய ஒரு பிளட் சர்க்குலேஷன் மாதிரி, சேல்ஸு, கேஷ் ஃப்ளோ, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்ற விஷயங்களையும், அடுத்து ஒரு கார்ட்னர் மாடல் சிஇஓ எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கோட என் பண்ணார். சிறப்பான தகவல்கள். ஸோ கார்ப்பரேட் ட்ரெயினருக்கே உரிய வகையில் அவர் கொடுத்த அந்த விஷயங்கள் மிக சிறப்பாக இருந்தது. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம ஃபீட்பேக் போகிறோம். ஸோ முதல்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் செல்லேருந்து இணைஞ்சிருக்கேன், ஆர்ப்பகத்தில் இருக்கேன். எனக்கு யார் ஃபஸ்ட்டு ரைஸ் பண்ணாங்கன்னு தெரியல. நான் அதுக்கு அடுத்து ஃபாலோ பண்ணுறேன். ப்ளீஸ். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீபரத் ரொம்ப சிறப்பாக பேசினார். பிபிடியில் நல்லா ப்ரெசன்ட் பண்ணார். அவர் முதல்ல சொல்லும்போதே நான் நானே ஒரு சிஇஓவாக இருக்கேன், அது கரெக்டாக இருக்கேனான்னு பார்த்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொன்னார். அது மாதிரியே அந்த லைன்லேயே அவர் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி இருந்தார். சிஇஓனா என்ன அப்படின்றத பற்றி தரவா சிஇஓட ஃபங்க்ஷன்ஸு, அது கோல்ஸு, அது மாதிரி அச்சீவ் பண்ணுறதுக்கான வழிகள் எல்லாத்தையுமே சிறப்பாக பேசினார். அவருக்கு 3 டைப் ஆஃப் சிஇஓ சொல்லிட்டு ரத்தன் டாட்டாவை பிடிக்கும்னு சொன்னது நல்லா இருந்தது. ரத்தன் டாட்டாவை பிடிக்காதவங்க யாரும் இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவரோட பணி அந்த மாதிரியானது. ஸோ ரொம்ப சிறப்பாக பேசினார். நன்றி, வணக்கம். நன்றி ஜெகநாத் சார், சிறப்பான பின்னோட்டம். ஸோ அவரே ஒரு கம்பெனியோட சிஇஓவாக இருந்து எப்படி இருக்குன்ற விஷயத்த அதோட பொருத்தி சொன்ன விதம் ரொம்ப சிறப்பு. அதை நீங்கள் ஃபீட்பேக்கை மிக அழகாக கொடுத்தீங்க. நன்றி சார். அடுத்ததாக சரவணன் சார், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சார், இன்னைக்கு செக்ஷன் ரொம்ப அருமையாக இருந்தது. சிஇஓ பற்றி பல கோணங்களில் எடுத்து சொன்னீங்க. அதுமாரி முக்கியமாக நீங்கள் சொன்னது எனக்கு பிடிச்சிருந்தது, கோவப்படக்கூடாது, சந்தோஷமாக இருந்தாலும் வெளிக்காட்டிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க. கோவப்பட்டால் வேலை நடக்காது அப்படின்னு சொன்னீங்க. அது ரொம்ப சிறப்பு சார், அது உண்மை. அது பல தகவல்கள் கொடுத்துருக்கீங்க சார், ரொம்ப சிறப்பு சார். வாழ்த்துக்கள் சார். சார், வாய்ப்புக்கு நன்றி சார். நன்றி சரவணன் சார். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ரொம்ப சிறப்பாக உங்களுடைய இதை கொடுத்தீங்க. ஸோ அடுத்து வேற யார் ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய பின்னோட தரலாம். வீரசேகரன் ஐயா, வாங்க. அன்புகளுமிய சோதரர்கள், சோதரிகள், உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். இன்றைய பொலிவாளர் அவர்கள் கலக்கிட்டு போயிட்டாரு. அவர் எல்லாரும் சொன்ன மாதிரி, ஐயா ஜெகநாதன் ஐயா எல்லாம் குறிப்பிட்டு சொன்ன மாதிரி மிகச்சிறந்த பிபிடி எடுத்துகிட்டு 4 ரூல்ஸு, இந்த டூல்ஸு எல்லாமே கொடுத்துட்டு போயிட்டாரு. எனக்கு இந்த சிஇஓங்கிறத ஒரு இதாக சொல்கிறதுக்கு, காஸ்ட் எஃபெக்டிவ் ஆப்பர்ச்சுனிட்டி லுக்கர், த மேன் ஹூ இஸ் லுக்கிங் இன் காஸ்ட் எஃபெக்டிவ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்.
ஏன்னா எல்லாமே பிஸ்னஸ்ஸுங்கிறதுல காஸ்ட்டும் வந்துடுது. அதெல்லாம் அதோட வெர்ஸ் ஆகி அப்போ காஸ்ட்டுங்கிறது வெறும் மணிதானாங்கிறதுல தான் இது. வெறும் மணி மட்டும் இல்லை, வேல்யூஸ் அல்ல, எத்திக்ஸ் ஆல்சோ. வி ஹவ் டு லுக் இன் டு எத்திக்ஸ் ஆல்சோன்னு. அடுத்தது ஒரே ஒரு செய்திக்காக சொல்லிக்கிறேன். மைக்ரோசாஃப்ட் சிஇஓ வந்து நெத்தலா வந்து ஒரு பெரிய காஷனை இப்போ கொடுத்துருக்காரு. வி வில் லூஸ் ஆல் அவர் ஒயிட் காலர் ஜாப்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய செய்தி என்ன. எனக்கு பின்னோக்கி பார்க்குறப்ப ஒன்றே ஒன்று வந்தது. தொழில் புரட்சின்னு ஆரம்பித்ததுக்கு, மனித வாழ்க்கையிலேயே தொழில் புரட்சின்னு ஆரம்பித்தப்ப சக்கரத்தை உருவாக்குனப்பவே தொழில் புரட்சி ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. அது வரைக்கும் இழுத்துக்கிட்டு இருந்தோம், சக்கரம் வர்றப்ப தொழில் புரட்சி, அதனால வேலை வாய்ப்புகள் போயிடும்னு. இது வந்து ஒரு மிஸ்னாமரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டைமில் சில டைமில் வருது. ஏன்னா ஏஐயே வந்து 1000 பேரோட வேலையை ஒரு 5 நிமிஷத்தில் நான் ஏஐ செய்வேனாலும் அந்த ஏஐயை இயக்கிறதுக்கும் ஒரு 1000 பேர் தேவைப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி காரணம். இதெல்லாம் வந்து இது இந்த சைக்கிள் வந்து ஒரு மாதிரி, அது என்ன சொல்கிறது, அந்த மாதிரி சைக்கிள், அது என்லெஸ் சைக்கிள், கான்சென்ட்ரிக் சைக்கிள், அது போய்கிட்டே இருக்கும். அதனால் வி நீட் நாட் ஒரி அபவுட் ஜாப் லூசர்னு. ஆனால் யங்ஸ்டர்ஸோட மைண்டில் என்ன இருக்குங்கிறதும் ரொம்ப இது. இப்போ வந்து ஒரு பக்கத்தில் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரொம்ப இருக்குன்னு ஒரு பக்கத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். யாருக்கும் வேலையே கிடைக்க மாட்டேங்குதுன்னு. நான் நாளைக்கு ஒரு தொழிற்சாலை ஆரம்பித்து யங்ஸ்டர்ஸை சேர்க்குறப்ப ஆள் கிடைக்கிறதும் கஷ்டமாக இருக்குது. இதை ரெண்டையும் யோசித்து பார்த்தோம்னா நமக்கு என்ன டிஃப்ரென்ஸோ, ஒன்று வேலையே கிடைக்கலன்னு சொல்கிறது இருந்தால் அப்போ ஒரு நிமிஷத்தில் எனக்கு ஆள் கிடைக்கணும். இது எல்லாம் அதுதான் வயசுங்கிற மாதிரி. இது எது வருதுங்கிறது இல்லை. எல்லாம் சமுதாயத்தை நோக்கி, நல்ல சமுதாயத்தை நோக்கி நம்ம எல்லாம் பயணிப்போம். அதுக்கு இது போன்ற ஒரு நல்ல செய்திகள்லாம் நல்ல வாய்ப்பாக இருக்கும். அவருக்கு நன்றி கூறி அடிக்கடி வாருங்கள், உங்கள் அமுத ஊற்றை பருகத் தாருங்கள் என்ற வேண்டுதலோடு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி, நன்றி வீரசேகரன் சார். ஒரு தலைமை செயல் அதிகாரின்றவர் வந்து ஒரு நிறுவனத்துடைய விஷன் இருக்கணும், ஸ்ட்ராட்டஜி அவர் தான் இது பண்ணுவார், டெசிஷன் மேக்கிங் அவர் தான், லீடர்ஷிப்பும் அவர் தான். ஸோ ஃபினான்ஷியல் ஓவர் சைட்டு, நிதி கண்காணிப்பும் அவர் தான் பார்க்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் அந்த நிறுவனத்தை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதும் அவராக தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் உங்களுடைய ஃபீட்பேக்கு ப்ளஸ் புதிய நிறுவனத்துக்கு ஷார்ட்டேஜ், அதுக்கான காரணம் இன்னைக்கு உள்ள யங்ஸ்டர்ஸ் வந்து அர்லி ரிட்டையர்மெண்ட் எதிர்பார்க்குறாங்கன்றதையும் அவர் பதிவு பண்ணியிருந்தாரு ஸ்ரீபரத் சார். ஸோ நன்றி. அடுத்தது நித்யாதேவி மேடம், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். அருமையா இருந்தது. நல்லா பிபிடி போட்டு ரொம்ப தெளிவா சிஇஓ அப்படின்றதுக்கு என்ன விளக்கம்ன்றது இன்னைக்கு செஷன் வந்து மிக சிறப்பா சொல்லப்பட்டது. ஸ்ரீபரத் ஐயா எப்பயுமே ரொம்ப சிறப்பா பேசுவாங்க. ரொம்ப அருமையா இருந்துச்சு சார். மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிபிஎஸ்சிக்கு வந்து 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். அதில் என்னுடைய மகள் சிவகனி மேடத்தோட பையன், லாவண்யா மேடத்தோட பையன், இன்னும் பிரபஞ்சத்துல இந்த உலகத்துல எழுதக்கூடிய அத்தனை மாணவ மாணவிகளும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்பிற்கு நன்றி. நன்றி, நன்றி மேடம். கண்டிப்பா இன்னைக்கு சிபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுற அத்தனை மாணவர்களுக்கும், ஏன்னா மாணவர்கள் தான் இந்த நாட்டோட எதிர்காலம் அப்படின்னு அறிஞர் அண்ணா சொல்லுவார். ஸோ அதுபோல் இன்னைக்கு அப்பியர் ஆகிற குறிப்பாக சிவகனி மேடமுடைய சன்னு, நித்யாதேவி மேடமோட டாக்டரு, லாவண்யா மேடமோட சன்னு, இவங்களுக்கெல்லாம் நம்ம சிறப்பான ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்து அனைத்து மாணவர்களுக்கும் நட்புலக சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. அடுத்ததாக தாமோதர் சார், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். நற்பொழுதுக்கு இனிய காலை வணக்கம். ஒரு மனிதனுக்கு தலை எப்படி முக்கியத்துவமோ அதே போல ஒரு கம்பெனிக்கு சிஓ என்ற ஒரு பதவி வகிக்கும் அந்த நபர் மிக மிக முக்கியமானவர். சிஓ எடுக்கும் முடிவுகளை ஆராய்ந்து அதன்படி கம்பெனியை நடத்தி சென்றால் அவருடைய வெற்றிக்கு அவர்தான் முக்கியத்துவம் என்ற ஒரு தத்துவத்தை இன்று நடத்தவர்கள் எல்லோருக்கும் விளக்கியிருக்கின்றார். ஏனென்றால் அவர் ஒரு சிஓ ஒரு கம்பெனிக்கு. அதனுடைய பொருள் விளங்கும்படி எல்லோருக்கும் தெளிவு பெற அவர் கூறிய விதம் எல்லோருக்கும் பிடித்திருக்கின்றது என்று கூறி, இப்பொழுது ஏஐ என்ற மீட்டிங் டெல்லியில் நடந்து கொண்டிருக்கின்றது.
அதனுடைய சிறப்பு அதை பற்றியும் கூறியிருந்தால் நன்றாக இருக்கும். எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். சிறப்பு வாழ்த்துக்கள். நன்றி. மேலும் மேலும் இவர் அந்த கம்பெனியுடைய சிஇஓ பல துறைகளில் வளர வேண்டும், முயற்சிகள் செய்து அந்த கம்பெனியை உயர்த்த வேண்டும் என்று கூறி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று சிபிஐ பரீட்சை டெஸ்ட் எழுதும் அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று கூறி வாழ்த்து கூறி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தாமோதரன் சார். நன்றி சார். ஏற்புரையில் தெரிஞ்சாருன்னா ஸ்ரீபரத் அதை இன்க்ளூட் பண்ணுவார். டெல்லியில் ஏஐ மீட்டிங் சொன்னீங்க, எனக்கு தெரியல அதை பற்றி எதுவும். ஸோ அடுத்து சுனிதா மேடம், மஞ்சுளா மேடம் யாராவது பின்னூட்டம் தரணும்னா நீங்கள் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம், அன்மியூட் பண்ணிவிட்டு. சார் வணக்கம் சார். அனைவருக்கும் காலை வணக்கம். ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். ரொம்ப நுணுக்கமாக இருந்து யோசித்திருக்கீங்க. எங்களை மாதிரி ஆட்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சார். அந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனோட நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணது வந்து ரொம்ப உற்சாகம் ஊட்டுற வழியில் இருந்துச்சு சார். தேங்க்யூ சார். நன்றி சுனிதா மேடம். வணக்கம் சார். வாங்க சார். வணக்கம் சார். ஆரம்பாக்கத்திலிருந்து பேசுகின்ற அண்ணன் அறிவுங்கிரிக்கு நன்றி கூறி. ஆர்ப்பாக்கம் எங்க சார்? ஆர்ப்பாக்கம். சரி சொல்லிடாதீங்க. சரி, ஆர்ப்பாக்கத்திலிருந்து பேசும் அண்ணனுக்கு நன்றி கூறி. ஸ்ரீபரத் எப்பவுமே சொல்றது என்ன, ஒரு டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணுவாரு. ஸோ நான் நிறைய லூகாஸ் டேஸ்ட்ல 30 ஆண்டுகள் ஒர்க் பண்ணும்போது பல சிவி நிறுவனங்களில் ஒர்க் பண்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஒவ்வொருத்தரும் ஒரு விதம். ஸோ அந்த அந்த தலைமை பண்பு சார் சொன்ன மாதிரி 3 விதம் சொன்னாரு. அது மாதிரி அவங்களுடைய நேச்சர், அவங்களுடைய அவங்களுடைய நேச்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம நடக்கணும் அப்படின்றது தான் சார் சொன்ன விஷயம் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு அடிப்படையான தலைமைத்துவத்தை வந்து இந்த கார்ப்பரேட் நேச்சர்ன்றது. இப்போ மற்ற இடங்களும் மற்ற பாலிடிக்ஸோ மற்ற இதுவோ சினிமாவோ அதெல்லாம் இருக்கிறது வேற, இது வேற, சம்திங் டிஃப்ரெண்ட். ஸோ இந்த யூனிக்னஸ் இருக்கு பாருங்க, அது வந்து சார் மூலமா இன்னைக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு முற்பட்டேன். இன்னும் இதை பத்தி நம்ம நண்பர்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இப்போ லேட்டஸ்டா தாமோதர சார் கூட கேட்டாரு. ஸோ என்னன்னா, மேக்ஸ்வெல் மேனேஜ்மெண்ட் குரு, அவரை நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ண அவனும் புரிஞ்சுக்கலாம். சார் மூலமா தாமோதரன் மாதிரி நானும் வெயிட் பண்றேன். ஏஐ சமிட் என்ன சொல்லுதுன்னு அது எனக்கு கொஞ்சம் அதாவது இப்போ ரீசெண்டா ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கினேன். அதாவது வந்து நிறைய ஃபேக் இதெல்லாம் ஏஐஸ்ல நிறைய கிரியேட் பண்ணிருந்தாங்க. அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்றதுக்கு சட்டான கொண்டு வந்தாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து ஏஐ ஏஜென்ட்ஸ்னு ஒரு கான்செப்ட் வந்திருக்கு. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். சார் கொஞ்சம் மூலமா தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம் ஐயா. ஐயாவுக்கு நன்றி, சிஇஓக்கும் நன்றி. நன்றி சார். ஸோ இன்னைக்கு ட்ரைனிங் வந்து கார்பரேட் ட்ரெயினர் ஸ்ரீபரத் அந்த லெவலில் கொடுத்தாரு. அதுக்கு பின்னோட்டமும் ஸோ உங்களுடைய ஃபீட்பேக்கு ராஜஸ்தான்லேருந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது. நன்றி ஐயா. அடுத்ததான் மஞ்சுளா மேடம், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். எஸ் சார். Good morning to all. Very happy morning to all. And today's session was very excellent. Mr. Sribarat, you are very great. No doubt at all. You 100% CEO and you have the good, excellent strategies. So first time I attended your program. Madam mentioned already you given more. But this is the first time. Such a great session this. I learned more from CEO. How to approach with people, everything I learned from you. And such a great கோபப்படக்கூடாது, ஈக்யூ இருக்கணும், இதெல்லாம் இது கோபப்படக்கூடாதுன்றது நமக்கு எல்லாருக்கும் எல்லா விஷயத்துலயுமே அப்படிதான். படக்கூடாதுன்றது சொல்றாங்க தான் உலகத்துல. ஆனா எமோஷனலா நம்ம வந்து சம்டைம்ஸ் ஆக்ட் பண்ணிடுறோம். எனிவே ஆனா அதை எப்படி வந்து டேக்கல் பண்றவன் தான் இன்னைக்கு லீட் பண்ணி முன்னாடி வராங்கன்றதுக்கு இந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டியோடைய வியூன்றத நீங்க இன்னும் மிகைப்படுத்தினீங்க. சச் எ கிரேட், அருமையா இருந்தது சார். அண்ட் ஆல்சோ ஐ வாண்ட் டு சே மை சன் ஆல்சோ கோயிங் டு ரைட் த எக்ஸாம். என் பையனுக்கும் உங்களுடைய கிரீட்டிங்ஸை எல்லாரும் கொடுங்க. ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கிறேன். அவனை சிபிஎஸ்ல எக்ஸாம் எழுதுறான், 10th ஸ்டாண்டர்டு.
So thank you, sir. Thank you, Sri Bharat, sir. Once again, you are very great, legendary. Today I was felt that. Thank you so much, each and everyone. Thank you. Thank you. நன்றி நன்றி தேங்க்யூ மேம். எஸ் மஞ்சுளா மேடம். நன்றி மேடம். மஞ்சுளா மேடம் கருணைக்கும் எல்லாருக்கும் இறையருள் நிறைந்து நன்றாக தேர்வு எழுதி வெற்றி பெற இறையருளை வாழ்த்துவோம் நாம் அனைவரும். நன்றி நன்றி நன்றி. Thank you, ஐயா. ஆமா, வழிமொழிவோம் அதை நட்புலரி சார்பாகவும் எல்லோருடைய சார்பாகவும் மஞ்சுளா மேடமோட சன்னுக்கும், ஸோ திரும்ப மீண்டும் ஒரு முறை சிவகனி மேடமோட சன்னுக்கும், அடுத்து நித்யாதேவி மேடமோட டாக்டருக்கும், லாவண்யா மேடமோட சன்னுக்கும், மற்ற எல்லா பிள்ளைகளுக்கும் வந்து இன்னைக்கு சிறப்பான தேர்வை அவங்க எழுதி வாழ்க்கையில மிகப்பெரிய உயரங்களை தொடரணும் அப்படின்னு நம்ம இதயபூர்வமாக வாழ்த்துறோம். அடுத்ததா சிவகனி மேடம் உங்க பின்னோட்டத்தை தரலாம். அனைவருக்கும் வணக்கம். சிவகனி மேடம். எஸ் சார். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எக்ஸாம் எழுத போற எல்லா லவபிள் கிட்ஸுக்கும் ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸ்ரீபரத் சார், இன்னைக்கு பிபிடி ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. இன்னைக்கு ஒரு வித்தியாசமான கோணத்தில் கொண்டு போனீங்க செஷனை. ரொம்ப நல்லா இருந்துச்சு. வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். ஏற்கனவே மஞ்சுளா மேடம் சொன்ன மாதிரி, அடுத்து சிவகனி மேடம் சொன்ன மாதிரி அவர் 3 வகையான சிஇஓ இன்ட்ரடியூஸ் பண்ணார். கமாண்டிங் சிஇஓ எலான் மஸ்க்கு, கோச்சிங் சிஇஓ சத்யம் நாதல்லா மைக்ரோசாஃப்டோட, அடுத்து வந்து டிரான்ஸ்ஃபார்மேஷனல் சிஇஓ. ஸோ அவர் வந்து முதல்ல கோச்சிங் சிஇஓவாக இருந்து, ஸோ அவருக்கு எல்லா தகுதிகளும் இருக்குது. அடுத்து கமாண்டிங்கை விட டிரான்ஸ்ஃபார்மேஷனல் சிஇஓ வரணும் அப்படின்னு அவருக்கும் வாழ்த்து தெரிவித்து நம்ம இப்போ அவருடைய ஏற்புரைக்கு போகிறோம். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ இது நட்புலரி பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, ஆரம்பத்தையே சொன்ன விஷயம்தான். ஒரே ஒரு விஷயத்த பலவேறு கோணங்கள்ல 360 டிகிரி நம்ம பார்க்க முடியுமான்னு தெரியல. 30 டேஸ் நம்மளால பார்க்க முடியும். ஸோ ஒரே ஒரு தலைப்பை பயன்படுத்தி வெவ்வேறு கோணங்களை நம்ம யோசிக்கும் போது நிறைய ஐடியாஸ் வந்து பிறக்குது. ஸோ மற்றவங்க சொல்லாத ஏதோ ஒரு விஷயத்த நம்ம செஞ்சிட முடியுமா? மற்றவங்க சொல்லாத ஏதோ ஒரு தகவல் நம்ம இது பண்ண முடியுமா? அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் தாக்கமும் இங்க ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரே தலைப்பை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம். இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு தலைமைத்துவத்துல இருக்க நபர்களை தான் இருக்கீங்க. ஸோ அப்ப தலைமைத்துவத்துல இருக்கக்கூடிய நபர்களை நம்ம என்னத்தை தனித்துவமா செய்ய முடியும் அப்படிங்கிறத ஒரு கேள்வியை நம்மளுக்குள்ளேயே விதைச்சி அது ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு தரத்துல இன்னைக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஃபவுண்டர் குமரேசன் சார் ஆகட்டும், இதை அழகு போல வழிநடத்தி கொண்டிருக்கும் ரமேஷ் சார், அருணகிரி சார், என் வீரசேகரன் சார் மற்றும் இந்த இணைஞ்சிருக்கக்கூடிய அத்துணை நபர்களும் இந்த அதிகாலை வேலையில ஒருத்தர் எழுந்திருக்கிறதுங்கிறது பெரிய விஷயமா இருக்கு. எனக்குலாம் உண்மையை பெரிய விஷயம் தான் ஒத்துக்கிறேன். ஏன்னா தூங்குறது அன்டைம்ல நான் தூங்கிட்டு இருக்கேன். அதனால என்ன அதை ஃபாலோ பண்ண முடியல. சில ஒர்க் ஸ்டேஷன்ஸ் அன்டைம் தான் ஒர்க் ஆகுது. அதனால அப்படி அதிகாலையில எந்திரிக்கிறதே பெரிய விஷயமா இருக்க காலகட்டத்துல ஒவ்வொரு நாளும் இதற்கான அர்ப்பணிப்போட செய்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். முடிந்தவரை இயன்றவரை நானும் இதுல ஒரு பங்கேற்பாளரா இருக்கணும். அதுல நானும் ஒரு நபரா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அது எப்படி நடக்கும் நடக்காதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன என்னால் கொடுக்க முடியுமோ அதை நான் கொடுக்க எப்பயுமே காத்துட்டு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆல். தேங்க்யூ ஸ்ரீபரத் சார். ஸோ இன்கால் மெசேஜ் மிஸ் பண்ணிட்டேன். திரும்ப இன்கால் மெசேஜ் போகிறோம். கண்ணன் ராஜன் சார், எக்ஸலன்ட் பிபிடி அண்ட் வெரி கிளியர் கம்யூனிகேஷன், சிஇஓஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் அத்தாரிட்டிஸு வெல் எக்ஸ்பிளைன்டுன்னு போட்டிருக்காரு. தேங்க்ஸு. அடுத்து சேகர் நாமக்கல் சார், இனிய நட்புலரி வணக்கம். திரு ஸ்ரீபரத் அவர்களுடைய விளக்கம் மிகவும் அருமை, நன்றின்னு போட்டிருக்காரு. அடுத்து சண்முக வீரமணி சார் வந்து அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கம், காலை வணக்கம். எக்ஸலன்ட் செஷன் பிரதர் அபவுட் தலை வித் நைஸ் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ஆஃப் சிஇஓ, ஃபுல் டீடைல்ஸ், தேங்க்யூ, வாழ்க வளமுடன் போட்டிருக்காரு. அடுத்து ரமேஷ் சார் வந்து நைஸ் செஷன் பரத், லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு போட்டிருக்காரு. ஜெகநாத் சார் வந்து பெஸ்ட் விஷஸ் டு த சில்ட்ரன் ஆஃப் மிஸ் நித்யா, மிஸ் லாவண்யா, மிஸ் சிவகனி மேடம் அண்டு மஞ்சுளா மேடம் சேர்த்துப்போம். ஸோ அடுத்து ஸ்ரீபரத், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்னு அவர் அக்னாலேஜ் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து
நம்ம வேற யாராவது திரும்ப வாழ்த்துக்கள் சொல்லணும், இல்லை வேற ஏதாவது ஃபீட்பேக் சொல்லணும்னா பேசலாம். அப்படி இல்லைன்னா நட்புலரி உறவுகளுக்கான வேண்டுதலோட நிகழ்வு வந்து நிறைவு பண்ணலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம், சொல்லுங்க. சார் எக்ஸாம் எழுதுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வாழ்த்துக்கள் சார். எஸ் மேம், நன்றி மேம். ஸோ நம்ம வந்து இந்த நிகழ்வை வந்து வேற யாராவது பேச போறீங்களா? ஹேண்ட் பண்ண மாதிரி இருந்தது. ஆமா சார், ஒன்றும் இல்லை. ஏஐ பற்றி கொஞ்சம் விளக்கமா சொல்லணும். அதாவது இவர் வீரசேகரன் சார் சொன்ன மாதிரி நமக்கு வந்து கம்ப்யூட்டர் 2000ல வந்து கம்ப்யூட்டர் தெரியலைன்னா யூ வில் பி அன் இல்லிட்ரேட்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்து நிறைய பேர் கொஞ்சம் டிஜிட்டலாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் கம்ப்யூட்டர்ஸ் வந்துட்டா வேலைகள் போயிடும்னு சொன்னது அதுவும் இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம ஏஐ வந்தால் எல்லா வேலையும் போயிடும்ன்ற மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லைன்றது என்னோட கணிப்பு. ஆனால் வந்து அதுக்கு அந்த லெவலில் ஒவ்வொரு சாதாரண வேலையில் இருக்கவங்களும் சில விஷயங்களை கற்றுக்கிட்டா அது வந்து பிரச்சனை இருக்காதுன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். பட் இது சொன்ன மாதிரி இப்போ ஏஐ சம்மிட் இருக்கிறதுனால அதில் இன்னும் கொஞ்ச நாளில் தெளிவு கிடைக்கும். பட் ஒரு சில சிஇஓஸ் வந்து சுத்தமாக போயிடும் அப்படின்றாங்க. பட் ஸ்ரீதர் வேம்பு முதல்ல அந்த மாதிரி சொன்னார், இப்போ இன்னைக்கு வேற மாதிரி சொல்கிறாரு. பட்டு வீரசேகரன் சார் சொன்ன மாதிரி தான் டெவலப்மெண்ட் வரும்பொழுது கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் மனிதர்கள் வந்து அதை அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோட்ல வந்து நிறைய சைக்கிள் ஷாப்ஸ் எல்லாம் இருந்தது. அதுக்கப்புறமா அது பார்த்தீங்கன்னா அது பைக் ரிப்பேர் ஷாப் ஆச்சு. இப்போ பைக்ஸுக்கெல்லாம் எல்லாமே நிறைய இடத்துல இந்த மாதிரி டீலர்ஸே வந்து சர்வீசிங் எல்லாம் வந்துடுற வாட்டி பார்த்தா கூட இப்பவும் கொஞ்சம் கொஞ்சம் பேர் இண்டிவிஜுவலாக சர்வீசிங் ஏஜென்சி வச்சும் பண்ணிட்டு இருக்காங்க. பட்டு டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் இருந்தவங்கெல்லாம் அதையே வந்து வேற மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் மாதிரி வந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆயிடுவாங்கன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். என்னோட ஆக்சுவலி அவர் சொன்னது உண்மைதான். என்ன அப்படின்னா ஒயிட் கலர் ஜாப்ஸோட நீட் அண்ட் ரெக்யர்மெண்ட்ஸ் குறைய போகுது அப்படிங்கிறத சொன்னது உண்மைதான். ஆனா இன்னொரு உண்மையும் புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா இது யாருக்கெல்லாம் போகுதுங்கிறதையும் நான் சொல்லியிருக்கணும். அந்த டைம்ல நான் தவற விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். இப்ப இந்த ஏஐ வந்துருச்சு. ஆனா இந்த ஏஐயோட சிங்க்ரனைஸ் ஆகி அடாப்ட் ஆகி போகக்கூடிய நபர்கள் தப்பிச்சுக்கிறாங்க. அது இன்னும் கீப் லேர்னிங் ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய நபர்கள் தப்பிச்சுக்கிறாங்க. இல்ல அதை இன்னும் ஏத்துக்கவோ அல்லது அது கூட பழகவோ தயாராக இல்லாத நபர்கள் தான் வெளியே ஏறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. இப்போ ஒரு பெரிய விஷயம் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, சார் சொன்ன மாதிரி ஏஐ ஏரா அப்படி போகும்போது ஒரு 10 வருஷத்துக்குள்ள நடக்க வேண்டிய ஒரு ப்ராசஸ் இப்போ 5 வருஷத்துக்குள்ள நடக்குது. 5 வருஷத்துக்குள்ள நடக்க வேண்டிய ப்ராசஸ் இப்போ 5 மாசத்துலயும் நடக்குது. 5 மாசத்துல நடக்கக்கூடிய ப்ராசஸ் இப்போ 5 மணி நேரத்துக்கு நடக்கிற அளவுக்கு ஏயோட பரிணாம வளர்ச்சிங்கிறது அபிரிதமா இருக்கு. அப்போ நாளைக்கு ஒரு டாக்டரே வந்தாங்கன்னா கூட, டாக்டர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஏஐ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா டாக்டரோட ரிப்போர்ட்டிங் ஒர்க்க ஏஐ பார்த்துக்கிட்டு டாக்டர் வந்து பேஷண்டோட அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்கிற பட்சத்துல அது நடக்கும். ஆனா எல்லா வழியும்